எவ்வளோ பேர் இந்த விதிங்கிறத ஒத்துக்காதவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு புரிய வச்சிடும். ஏன்னா இந்த பிறவியில் நீ நல்லவனாக இருப்ப, அதையும் மீறி உனக்கு ஏதோ ஒரு மன வருத்தத்தை தருகிற செயல் நடக்குதுன்னா, இப்போ காஸ்ட் எஃபெக்ட் தியரி பிரகாரம் என்ன, இந்த பிறவியில் என்ன போன ஜென்மத்தில் ஏதாவது சேர்த்து எட்டைக்கும் 7 பிறவிக்கும் ஆண்டாள் ஏன் சொன்னான்? 7 பிறவி இருக்குது. அதனால் ஒவ்வொரு பிறவி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மத்தில் நம்ம படித்தது 7 ஜென்மத்துக்கு நமக்கு உதவுதான். அப்போ 7 பிறவிங்கிறத வள்ளுவர் ஒத்துக்கிறாரு, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த நம்பாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரொம்ப கரெக்டாக தானே இருக்கிறேன், நீ இந்த பிறவியில் கரெக்டாக தான் இருக்கிறப்பா, போன ஜென்மத்தில் அதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணன்ட்டு யாருக்காவது தெரியுமா? நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் இந்த ஃபிலாசபி எல்லா மதங்கள்லேயும் இருக்குது. ஆல் த ரிலிஜன்ஸ் இந்த ஊழ்வினை தொடர்ந்து உறுத்துங்கிற கன்செப்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.